அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வித்யாலட்சுமி பள்ளி குழுமத்தின் சார்பாக பள்ளியின் தாளாளர் அசோக்குமாருடைய பணிவான வணக்கம். வித்யாலட்சுமி பள்ளி இந்த ஆசிரியர் பணியில் நேசித்து தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும், முதல்வர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், அது நிறைய இருக்காங்க, ஹெச்ஓடிஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அந்த இப்படி அனைவருக்கும், பள்ளியில் பணிபுரிகின்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மேலும் ஒரு பணிவான வணக்கத்தையும் அன்பையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் பணி மகத்தான பணி. அதனால் மீண்டும் ஆசிரியர் பெருமக்களை நான் வணங்குவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைப்பு: ஆசிரியர் பணியை நேசிக்கின்ற முதல்வர்கள், துணை முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வித்யாலட்சுமி பள்ளி வரும் கல்வி ஆண்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் சொல்கிறேன், வரும் கல்வி ஆண்டிற்கு 24-25 கல்வி ஆண்டிற்கு ஆசிரியர் பணியை நேசிக்கின்ற, ஆசிரியர் பணியிலே புதிய புதிய சிந்தனைகளை சிந்திக்கின்ற, இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ், அதெல்லாம் இனிமேல் வாழ முடியாது. நாம் புதியதாக நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். கன்சிஸ்டிவ் நாலேஜ் டெவலப் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அது போன்ற ஆசிரியர் பெருமக்களை வித்யாலட்சுமி பள்ளி அன்புடன் வரும் கல்வி ஆண்டிற்கு அழைக்கின்றது. இந்த வித்யாலட்சுமி பள்ளி எங்கே இருக்கிறது? வித்யாலட்சுமி பள்ளி வேலூர் மாநகரம். வேலூர் மாநகரத்திலிருந்து, வேலூர்னா 2 வேலூர் இருக்குது, ஒன்று மதுரை பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் நார்த்தாக்காடு, வேலூர் டிஸ்ட்ரிக்டில். இந்த வேலூர் மாநகரத்திற்கு ஒரு ஃபேமஸான ஒரு 3 செய்தியை சொல்லிடுறேன். ஒன்று நம்முடைய சிஎம்சி ஹாஸ்பிட்டல், உலகெங்கிலும் மக்கள் இங்கே வருகிறார்கள், இந்தியாவிலிருந்து மக்கள் வருகிறார்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி என்ற உலகெங்கிலும் மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள யூனிவர்சிட்டியாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்தும் நிறைய மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். 3வதாக நமக்கு கோல்டன் டெம்பிள்ஸ். ரொம்ப ஓல்டாக எடுத்திங்கனாக்கா நம்முடைய வேலூர் கோட்டை. இது வேலூருடைய அடையாளத்திற்காக உங்களுக்கு சொன்னேன். அதுக்கடுத்து காட்பாடி ஜங்ஷன். வேலூரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் காட்பாடி ஜங்ஷன் இருக்குது. இந்த காட்பாடி ஜங்ஷன் என்பது அனைத்து வகையிலும் நீங்கள் இந்தியாவுக்கு எங்கே போகணுன்னாலும் காட்பாடி ஜங்ஷன்லேருந்து போக முடியும். அந்த அளவுக்கான ஒரு வசதியான இது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், சென்னையிலிருந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடிய கோயம்புத்தூர், கேரளா, பெங்களூர் போன்ற அனைத்து ஊர்களுக்கும் நிறைய ட்ரெயின்கள் இருக்குது. அதிகபட்சமான ட்ரெயின்கள் இருக்குது இந்த ரூட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் கேரளாவிலிருந்து நார்த் இந்தியா போகணும் அப்படின்னு சொன்னாலும் காட்பாடி வழியாக நார்த் இந்தியா நிறைய போகுது. சரி, காட்பாடியிலிருந்து நீங்கள் இப்படி திருப்பதி போகிறாங்க, விஜயவாடா போகிறாங்க, ஹைதராபாத் எல்லாம் போகிறது ட்ரெயின் இருக்குது. ஹைதராபாத் டு காட்பாடி ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்பாடி டு ஹைதராபாத். அதே மாதிரி காட்பாடியிலேருந்து நீங்கள் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த பக்கம் புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. எங்கள் வேலூர்லேருந்து எடுத்தீங்கன்னா நேராக, இன்னும் சொல்லப்போனால் வேலூர்லேருந்து பஸ் வசதிகள், கேரளா மாவட்டம் கொல்லூர் தாய்முகாம்பிகா நைட்டு படுத்தா காலைல போயிடலாம், திருச்செந்தூர் நைட்டு படுத்தா காலைல போயிடலாம். ஸோ அனைத்து வகையான பஸ் வசதிகளும் நமக்கு காட்பாடியில், வேலூர்லேருந்து காட்பாடியிலேருந்து கிடைக்கின்றது. இது வசதிக்காக நான் இந்த செய்தி சொல்கிறேன், எங்கே இருக்குன்னுட்டு. சரி, இந்த வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூகுள் மேப்பே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதில் வித்யாலட்சுமி பள்ளி காட்பாடி ஜங்ஷன் இருந்து லெஃப்ட் ரோடு எடுத்திங்கன்னா கரெக்டாக என்ஹெச்சில் 20வது கிலோமீட்டரில் ரைட் சைடில் இருக்கிறது. இந்த குடியாத்தம், இந்த வித்யாலட்சுமி பள்ளியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி பயணிச்சீர்கள் என்று சொன்னால் குடியாத்தம் என்ற ஒரு நகரம் இருக்கும். குடியாத்தம் நகரம், அந்த நகரம் இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி ஜங்ஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் நகரம். இது பள்ளி எங்கே இருக்கிறது இந்த செய்தியை சொல்லியாச்சு. அடுத்து நமது பள்ளிக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்கள்? இந்த வித்யாலட்சுமி பள்ளி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? உங்களுக்கு தோணும் இது புது பள்ளியா பழைய பள்ளியா தோணும். வித்யாலட்சுமி பள்ளி 2001 ஆரம்பிக்கப்பட்டது. மெட்ரிகுலேஷன் பள்ளி. 2008 சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 2 பள்ளிகளும்
தனித்தனியான முதல்வர்கள் வந்து பணிபுரிகிறார்கள். 2 பள்ளிக்கு தனித்தனியாக ஆசிரியர் பெருமக்கள், 2 பள்ளிக்கு தனித்தனியாக கோஆர்டினேட்டர்கள், அவர்கள் தனித்தனி பில்டிங், தனித்தனி வளாகங்கள், தனித்தனியாக வந்து ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், முதல்வர்கள் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்கள், நம்முடைய வித்யாலட்சுமி பள்ளிக்கு, வித்யாலட்சுமி பள்ளி குழுமத்திற்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால், வித்யாலட்சுமி மெட்ரிக் பள்ளி மற்றும் சிபிஎஸ்சி பள்ளி 2க்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். முதல்வர்கள் தேவை. இங்கே ஒரு முதல்வர் தேவை, அங்கே ஒரு முதல்வர் தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல்ஸ், துணை முதல்வர்கள் தேவை. அடுத்து எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெச்ஓடிஸ், பிஜிடி டீச்சர்ஸ். நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பாட்னி ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், அனைத்து சப்ஜெக்ட்டுமே ஆசிரியர்கள் நமக்கு தேவை. அடுத்து வந்து இதுக்கான ஒரு கோஆர்டினேட்டர்ஸ், ஹெச்ஓடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹெச்ஓடி கோஆர்டினேட்டர் சொல்லக்கூடிய இந்த +1 +2 தனியான கோஆர்டினேட்டர், செக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா 9th 10th டீச்சர்ஸ். இது எல்லாமே பிஜிடி வித் எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் இருக்கணும். முதலே நான் சொல்லிடுறேன், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். தயவுசெய்து நான் சொல்லிடுறேன், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். 9th 10th அதே மாதிரி டீச்சர்ஸ். இந்த 9th 10th டீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வந்து பிஜிடி வித் பிஎட், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th டீச்சர்ஸ். மூன்றாவது எடுத்தீங்கன்னா அந்த 9th 10th டீச்சர்ஸுக்கு தேவையான ஒரு கோஆர்டினேட்டர்ஸ். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் சைட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 9th 10th டீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னா நாங்கள் சைடில் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். பேப்பரை விளம்பரம் வர மாதிரி நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 1 to 6 to 8 டீச்சர்ஸ், அதே மாதிரி சோஷியல், இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸு, பயாலஜிக்கல் சயின்ஸ் இதாகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 to 5 அது வந்து 3 சப்ஜெக்ட் தான், மேஜர் 3 சப்ஜெக்ட் தான். அது 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டீச்சர்ஸ், 1 and 2 ஹோம் டீச்சர்ஸ், 3, 4, 5 3, 4, 5 வந்து ஒரு மேத்ஸு, ஒரு இங்கிலீஷ், ஒரு தமிழ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிராயிங் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க அந்த இடத்துல இதில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இதில் வந்து இவிஎஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ், சோஷியல் டீச்சர்ஸ். இது வந்து 1 to 5. அங்கே 9th 10th வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, சோஷியல் டீச்சர்ஸ், ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. +1 +2 எடுத்திங்கனாக்கா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அதெல்லாம் அங்கே வந்துடுது. 1 to 5. இந்த 1 to 5 முடிஞ்சோன்னா எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இதில் வந்து மேண்டசரி ட்ரைண்டாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 வருஷமாவது மேண்டசரி ட்ரைண்டு பண்ணி அவங்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஆசிரியர் பெருமக்களாக இருந்தால் மிக மிக வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். ஆங்கிலம் பேசும் தன்மை இருக்க வேண்டும், ஆங்கிலம் பேசும் புலமை இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஆங்கிலம் பேசக்கூடிய பன்முகத்தன்மை இருக்க வேண்டும். அன்பான வேண்டுகோள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலுன்னு எடுத்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஆர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, பெயிண்டிங் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே அந்த ஸ்கூலில் வரக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃபில் வரக்கூடியவங்க. விளையாட்டுத்துறையை நான் அப்புறம் வரேன், தனியாக வந்துடுறேன். விளையாட்டுத்துறை என்பது நான் தனியாக வந்துடுறேன். விளையாட்டுத்துறை வந்து கோச்சஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. ஃபுட்பால் கோச்சர், அப்புறம் வந்து வாலிபால் கோச்சர், வந்து கபாடி கோச்சர், இப்படி எல்லாமே அத்லட்டிக் கோச்சர்ஸ், லாங் ஜம்ப் கோச்சர்ஸ், இப்படி கோச்சர்ஸ் பிஇடியில் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக வரும். அது தனியாக துறையை நான் பதிவை நான் தனியாக கொடுத்துட்றேன். ஸோ பள்ளிக்கு தேவையான ஆசிரியர் பெருமக்களோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அது உள்ளவே கொடுக்குறேன். நம்ம பள்ளியில் வந்து என்னென்ன தேவைப்படுகிறாள், ஆசிரியர் தேவைப்படுகிறாள்ன்ற அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் பள்ளியில் பணி செய்யக்கூடிய எந்த மாதிரி திறமையாக இருந்தாலும் எங்கள் அப்ளிகேஷன் போடலாம். எங்களுடைய இமெயில் இருக்குது, vhs20156@gmail.com. இதில் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. அந்த இமெயிலில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் அனுப்புவதுடைய கடைசி நாள் வந்து ஜனவரி வந்து 14ஆம் தேதி வரை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விளம்பரமும் நாங்கள் பேப்பரில் கொடுத்துருக்கோம். ஆகையினால இந்த பதிவை பார்த்து உங்களுடைய மெயிலை விருப்பம் உள்ளவர்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்களில் பணி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழகத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் பணி செய்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வித்யாலட்சுமி பள்ளியானது பொதுவாகவே தமிழகத்திலேயே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய பள்ளி என்பது எல்லாருக்கும் தெரியும். அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய பள்ளி, மதிக்கக்கூடிய பள்ளி, ஆசிரியர்களை வந்து நேசிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்.
ஏன்னா நான் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறது என்பது வந்து பணத்திற்காக பள்ளிக்கூடம் நடத்தலை. நான் பள்ளிக்கூடத்தை நேசிக்கிறேன். என்னுடைய டாக்டர் எம்டி ஜெனரல் மெடிசன் அவர் என்னை விட அதிகமாக இந்த பள்ளிக்கூடத்தை காதலிக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். வரும் தலைமுறையை மிக சிறந்த மனிதர்களாக வந்து இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு, இந்த விஷனோடு அவர் தன்னை பயணிக்கக்கூடியவர். நம்ம வந்து நம்முடைய விஷன் என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், பையனுக்கு நல்ல விஞ்ஞானத்தை கொடுக்க வேண்டும். விஞ்ஞானம் மட்டும் போதாது, ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். ஒழுக்கம் இல்லாத கல்வி பயனற்ற கல்வி. இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவ செல்வங்களை மிக உன்னதமான மனிதர்களாக, சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக, நேர்மையானவர்களாக, தர்ம சிந்தனை உடையவர்களாக, பக்தி உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று ரொம்ப அவங்களுடைய சிந்தனை. அதுதான் எங்களுடைய சிந்தனை, எங்கள் அப்பாவுடைய சிந்தனையும் அதுதான். ஸோ வருங்காலத்திலே வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக அற்புதமான ஒரு தாளாளர், சேர்மன் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஸோ என் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் வந்து உங்களுடைய மெயில், இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட மெயிலில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பி வச்சிங்கன்னா உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி ரிசீவ் பண்ண மெயிலும் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் வரணுன்றதும் தெரியும். பள்ளிக்கூடம் எப்படி வரணுன்றது நாங்கள் இந்த யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எப்படி வரணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பள்ளிக்கூடம் என்று சொன்னால் ஆர்டிஸ்ட் தேவைப்படுகிறார்கள், கர்நாடகா மியூசிக், அதெல்லாம் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். டீச்சிங்கில் இது வந்து அது வந்து கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ் வருது. இந்த கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ் தான் தனியாக ஒரு பதிவு போட்டு வர்றேன். விளையாட்டுத்துறையில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், பிஇடின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், அவர்களை வித்யாலட்சுமி பள்ளி அன்புடன் அழைக்கிறது. வித்யாலட்சுமி பள்ளி மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும், உடற்பயிற்சியிலும், கால்பந்து போட்டி, ஃபுட்பால், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால், கோகோ மேட்சஸ், கபடி, அதுக்கப்புறம் இப்படி அனைத்து வகையான இதுவும் வந்து இங்கே உள்ள செஸ், அந்த போன்ற பயிற்சிகளை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வித்யாலட்சுமி பள்ளி அழைக்கிறது. அதுக்கடுத்து கோகரிகுலர் ஆக்டிவிட்டியில் எடுத்தீங்கன்னாக்கா கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம், யோகா, இது மாதிரி பள்ளிக்கூடத்தை சார்ந்த அத்தனை வகையான கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா துறையை சார்ந்த ஆசிரியர் மக்களும் நாம் அழைக்கின்றோம். வித்யாலட்சுமி பள்ளி அன்புடன் அழைக்கிறது. டெக்னிக்கல் பார்ட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு யூடியூப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, யூடியூப் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கூல் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுது அதுக்கான அந்த அனிமேஷனோட, அந்த கிளாஸில் வந்து ஒரு பாடம் நடத்துகிறோன்னா அந்த பாடத்துக்கு தேவையான அனிமேஷன்ஸ் தேவைப்படுது, எடிட்டிங் தேவைப்படுது. அது போன்ற டெக்னீஷியன்ஸ், அனிமேஷன் செய்யக்கூடிய டெக்னீஷியன், டப்பிங் பண்ணக்கூடிய டெக்னீஷியன், வீடியோ எடுக்கக்கூடிய டெக்னீஷியன், அதே மாதிரி டிடிபி பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ், எந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நம்முடைய பள்ளிக்கு தேவைப்படுகிறார்கள். டிடிபி ஆப்ரேட்டர்லேருந்து இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதில் எல்லாம் வருது இல்லையா, ஃபோட்டோஷாப்பில் வருது, அப்புறம் அந்த மாதிரியான எல்லா இது தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும், அனிமேஷன் செய்கிறதெல்லாம். ஸோ அது போன்ற ஆசிரியர் பெருமக்களும் நமக்கு தேவைப்படுகிறார்கள். வரும் கல்வியாண்டு ஏப்ரல் முதல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இயங்குகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து நமக்கு ஜூன் முதல் இயங்குகிறது. ஸோ வித்யாலட்சுமி பள்ளி குழுமம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்பதிவில் சொல்லியிருக்கேன். வித்யாலட்சுமி பள்ளி குழுமம் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி 2 பள்ளிகளும் சார்ந்து ஒரே ஒரு வளாகத்திலே, மிகப்பெரிய வளாகத்தில் இருக்கிறது. இந்த பள்ளியுடைய இடம் 25 ஏக்கர் லேண்ட் எல்லாம் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே வந்து ஆசிரியர்கள் யார் யார் தேவை என்றெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். மற்றும் இன்னொரு செய்தியை நாங்கள் சொல்ல மறந்துட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் நீட். இப்போ வந்து நம்ம சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் நம்ம நீட் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமான நீட் ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். பிஜிடி கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்டு வந்து டிஜிடி கிராஜுவேட் டீச்சர்ஸ், இது வந்து பிஎட் இஸ் கம்பல்சரி. மற்றும் அது இல்லாமல் ஸ்பெஷல் எஜுகேஷனை கொடுப்பதற்காக பிடெக் முடித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள், அவர்களும் இந்த பள்ளிக்கு நம்ம வந்து நம்ம பள்ளியில் வந்து பணிபுரிய அழைக்கின்றோம். எல்லோரும்
இங்கே இந்த வந்து லைப்ரரியன் 2 லைப்ரரியன் தேவைப்படுது. 2 லைப்ரரியன் வந்து எம்எல்ஏஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பிஇடி, அந்த பிஇடி வந்து 2 பக்கமும் வந்து கோச்சஸ் பிஇடியாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், அதாவது கபடியா, கோகோ அல்லது வந்து ஃபுட்பால் டீமு, இல்லை வாலிபால் டீம், பேஸ்கெட் பால் டீம், இந்த மாதிரி டீமெல்லாம் சேர்ந்த கோச்சஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஏற்கனவே நம்ம முன்பதிவிலே கொடுத்துருக்குறோம், இந்த பதிவிலும் கொடுக்குறோம். ஆசிரியர் பெருமக்கள் இங்கே நம்முடைய வித்யாலட்சுமி பள்ளியில் பணிபுரிய அன்புடன் அழைக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்லி, அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வந்து கீழே வந்து சேலரி பற்றி கேட்பீங்க, நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். இந்த வித்யாலட்சுமி பள்ளியானது ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல சம்பளத்தை கண்டிப்பாக வழங்கி கொண்டு இருக்கிறது. மேலும் மேலும் சிறந்த சம்பளத்தை கண்டிப்பாக வித்யாலட்சுமி பள்ளி வழங்கும் என்ற செய்தியையும் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். வாழ்க வளமுடன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புத்தாண்டில் எல்லோரும் எல்லா வளமும் நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.